பரம தகப்பனே, எம்மை துதிக்கிறோம், எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் எமது குமாரனாகிய இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தது இவ்வளவு பெரிய ரட்சிப்பை இலவசமாக கொடுத்தவரே எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக இயேசுவே கொடுத்தவர், அவரோடு கூட கொடுத்த எல்லா உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகள் யாவற்றுக்கு நன்றி. எங்களை திக்கற்றவராக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனில் வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையிலோரும் போதுமானவருமாய் இருக்கிறவரே, இந்த நாளில் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாவா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிது. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். 1 Peter chapter 2 verses 6, 7, 8. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு இந்த செய்தியினுடைய தலைப்பு ஸ்டம்பிளிங் பிளாக் அண்ட் ராக் ஆஃப் அஃபென்ஸ், இடறுதலுக்கான கல்லும் விழுதலுக்கான கண்மலையும் என்று சொல்லி அந்த தலைப்பாக நாம் பார்க்கின்றோம். பேதுரு இது சிதறி இருக்கிற விசுவாச மக்களுக்கு எழுதுகிற ஒரு நிருபம். அது 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். சிதறி இருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள், அவர்கள் சபை கூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை, ஆனாலும் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக ஒரு புத்தி சொல்லி அந்த நாட்களிலே இடறி விடுவார்கள் நிறைய பேர். அதனால் அந்த இடறி விடாதபடிக்கு
ஊன்றி கட்டப்படுவதற்காக எழுதப்படுகிற வார்த்தைகளை தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் அந்த ஜனங்கள் இடறுகிறார்கள். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தில் அதான் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை முறையோ அவர்களை ஆண்டவராய் கர்த்தர் தீர்க்க தரிசனம் மூலமாக பேசினாலும் அவர்கள் ஒருபோதும் அவர்கள் உணராமல் ஆண்டவரை புறக்கணித்தார்கள். அதே நிலைமை சபையில் வந்து விடக்கூடாது என்பதை தன் வாழ்க்கையில் இவர் தனிப்பட்ட முறையில் இவரும் அந்த ஆண்டவராய் இயேசுவை மறுதளித்தார். அதனால் அந்த ஒரு உணர்வு இருக்கிறது அப்படினால தான் இதை மக்களுக்கு உணர்த்தும்படி எழுதுகிற ஒரு வார்த்தையாக நாம் பார்க்கின்றோம். முதல் காரியம் தே ஸ்டம்பிள் பிகாஸ் ஆஃப் த டிஸ்பிலீஃப். அவர்கள் ஏன் வந்து அவர்கள் இடறுகிறார்கள்? அதற்கு காரணம் என்னன்னாக்கா அவருடைய அவிசுவாசத்து நிமித்தமாய். இந்த கடைசி நாட்களில் என்ன வரும்னாக்கா விசுவாசத்துக்கு பரீட்சை வரும், சோதிக்கப்படும். அதாவது ஆண்டவர் சோதிக்கிறத விட அவர் பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில் அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்களா இல்லையா என்பது தான் ரொம்ப முக்கியம். அதே 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 Peter chapter 1 verse 5 onwards. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். இதுதான் பேதுரு அந்த விசுவாச மக்களுக்கு அவளை உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி எழுதுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் அந்த நாட்களிலே யூதர்களுடைய பின்னணியிலிருந்து வருகிற பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோது உபதேசத்தை உள்ள மக்களும் மற்ற பிறவினத்தாரும் என்ன பண்ணுறாங்க? இவர்களுக்கு விரோதமாக அவர்கள் செயலாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். சபைக்குள்ளும் அநேக கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகள் வேறு அந்த சபைக்குள்ளே வந்து விடுகிறது. அது 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதர்கள் இருப்பார்கள். அவள் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களுக்கு கிரியத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அப்படி கெட்ட நடக்கை அநேகர் பின்பற்றுவார்கள். அது நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அதனால் தேர் டிஸ்பிலீஃப் அதுதான் காரணமாக இருக்குது. 2 காரியங்கள், த டிஸ்அக்ரிமெண்ட் அண்ட் டிசப்ஷன். டிஸ்அக்ரிமெண்ட்னாக்கா ஒத்து போகாத நிலைமை. இன்றைக்கி சபைகளில் பார்த்தீங்கன்னாக்கா பலவிதமான கொள்கைகள் உள்ள சபைகளை நான் பார்க்கின்றோம். ஒரு சபை வந்து இன்னொரு சபையினுடைய கொள்கையை ஒத்துக்கொள்ளாது. ஏன்னா தங்களுடைய கொள்கை தான் சரியானது, தங்கள் கொள்கை தான் சரியான சத்தியத்தில் நாங்கள் இருக்கிறோம், அதனால் அந்த கொள்கை சரியில்லை என்று சொல்லி சபை மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய கொள்கையை நிலைநிறுத்த பார்ப்பார்கள். இதுதான் இயேசு வாழ்ந்த நாட்களும் பரிசேயரும் சதுசேயரும் ஏரோதை புளித்தமாவை குறித்து ஆண்டவர் எச்சரிப்பாக இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அது அவருடைய உபதேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இதே நேரமாக தான் இந்த கடைசி நாட்களில் நூற்றுக்கணக்கான உபதேசங்கள் அவரவர்களுக்கு எதெல்லாம் சரின்னு நான் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் உபதேசமாக இன்றைக்கு கொண்டு வந்து வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால் என்ன ஆகுனாக்கா டிஸ்அக்ரிமெண்ட், ஒருவருக்கு வந்து ஒத்துப்போகாத ஒரு நிலைமை, அது நிலைமை சபைகளிலே உண்டாகும். இதை கேள்விப்படுகிற விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க? குழம்பி போய் விடுவார்கள். ஏன்னாக்கா இந்த கொரோனா காலத்தில் வந்து சபைகள் கூடி வர முடியாதபடிக்கு ஆயிடுச்சு. அதனால் என்ன யூடியூப்பில் போட்டு என்ன பண்ணுறாங்க? பல கொள்கைகளை அவள் கேட்க ஆரம்பித்தாங்க. கேட்க ஆரம்பிக்கும் போது இவருடைய கொள்கைக்கும் அதுக்கும் எல்லாம் நிறைய மாறுபாடு இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறாங்க? இது பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு ஒத்துக்கொள்ள முடியாத நிலைமை, டிஸ்அக்ரிமெண்ட் சொன்னால் அதனால் சில சந்தேகங்கள் அவிசுவாசத்தில் போய்விடுகிறது. அதனால் டிஸ்அக்ரிமெண்ட் என்கிற சொல்லி நான் பார்க்குறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். மார்க் சாப்டர் 7 verse 7. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். அதே 7ஆம் அதிகாரத்தில் 13, 14, 13 and 14. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து
அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். எனவே இன்றைக்கு அந்த நாட்களிலே இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த ஒரு சூழ்நிலை. இந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டோடைய வார்த்தை எல்லா உலகம் முழுசும் ஒரே பைபிள் தான். ஆனாலும் அதுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுக்குற விளக்கங்கள், அவர்கள் கொடுக்குற ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கையில் அவர்கள் கொடுக்குற வசனத்தை எடுத்து சொல்லுகிறது, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இப்போ இன்றைக்கு பெண்டகாசல்ஸில் ஜாஸ்தி பார்த்தோம்னாக்கா நம்ம தான் மனவாட்டி சபை, நம்மை மீட்டு கொண்டு போவதற்காக தான், எடுத்துக்கொண்டு போவதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லி சபை தான் மனவாட்டி என்று சொல்லி பொதுவாக இன்றைக்கு எல்லா சபைகளிலும் என்ன பண்ணுறாங்க, அதை பிரசங்கம் பண்ணுகிறதை நான் பார்க்கின்றோம். ஆனால் மனவாட்டி நம்ம தான் சொல்லும் பொழுது, ஆனால் சொல்லுகிற வசனங்கள், அவர்கள் குறிப்பிடுகிற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னென்னலாம் சொன்னாரோ அவர்களை தான் எடுத்து என்ன பண்ணுறாங்க, சபைகளுக்கு உற்சாகப்படுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது இஸ்ரவேலில் தோழர்கள் என்று சொல்லும்போது தோழர்களுக்கு சொல்கிற வார்த்தைகளை இன்றைக்கு சபைகளுக்கு எடுத்து ஏன் சொல்லணும்? அப்போ அவர்களும் மனவாட்டின்னு ஒத்துக்கிட்டாங்கனாக்கா ரைட்டு, ஆனால் அவர் ஒத்துக்கொள்கிறது இல்லை, அப்புறம் எப்படி அவங்க சொல்கிறாங்க? அதனால் இன்றைக்கு ஆண்டவர் மாறாதவர் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டு வருகிறதெல்லாம் சுயநீதி, ஆனால் கிறிஸ்துவ மூலமாக வருகிறதோ தேவநீதி. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் பூமிக்குரிய காரியங்கள், புதிய ஏற்பாட்டில் வருகிறதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். பழைய ஏற்பாட்டினுடைய நன்மைகள்லாம் அநித்தியமானது, புதிய ஏற்பாட்டின் நன்மைகள்லாம் நித்தியமானது. ஆனாலும் ஆண்டோர் மேலே விசுவாசம் வைத்த பக்தர்கள் அந்த நித்தியத்தின் மேலே தான், மேலானவைகளின் மேலே தான் அவர்கள் நம்பிக்கை வைத்து போனார்கள். ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட பண்புள்ளவர், தேவன் அப்படிப்பட்ட உன்னதமான தேவன். எனவே அவர்கள் என்ன பண்ணுறதில்ல, இந்த மாதிரி கொள்கையில் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். மத்தேயு 13:21 வாசிக்க கேட்போம். மேத்யூ சாப்டர் 13:21. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுனாக்கா அதிக உபத்திரவங்கள் அதிகமாக வரும். கடைசி காலத்தில் இன்னும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் என்று எழுதுகிறார். ஆதி திருச்சபை நாட்களிலே அக்காலத்தில் எருசலேமில் இருந்த சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிட்டுன்னு சொல்லி அங்கே பேதுரு இப்போ அப்போஸ்தலர் புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரத்தில். ஆதி திருச்சபை அபிஷேகத்தை பெற்ற அது திருச்சபை அபிஷேகம் பெற்றான்னு சொல்லிக்கொண்டு அதை இன்றைக்கு சபையில் சொல்லிவிட்டு அங்கே பழைய ஏற்பாட்டில் போய் ஆசீர்வாதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எச்சரிப்பின் வார்த்தைகளை இன்றைக்கு என்ன பண்ணுகிறது இல்லை, ஜனங்களுக்கு சொல்கிறது இல்லை. பேர் உற்சாகப்படுத்தணுமா? உற்சாகப்படுத்துறது முக்கியமல்ல, உணர்வடைய செய்ய வேண்டியது அவசியம். இதுதான் இயேசு சொல்கிறார். வெள்ளம் கொண்டு போகும் மட்டும் உற்சாகம் இல்லாமல் இருந்தார்கள்னு சொல்லலை, உணர்வடையாமல் இருப்பார்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணுறாங்க, ப்ராப்ளம் பிரச்சனை சோதனைகள் வரும்போது என்ன பண்ணுறாங்க, பின்வாங்கி போகிறாங்க. காரணம் என்னன்னாக்கா வசனத்தை விசுவாசிக்கிறது இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறது இல்லை, மனிதனுடைய போதனைகளை தான் விசுவாசிக்க நம்புகிறார்கள், அதற்கு தான் செவி கொடுக்கிறார்கள், அதுக்கு தான் கீழ்ப்படுகிறார்கள். அதனால தான் அந்த டிஸ்அக்ரிமெண்ட், அதுதான் ஒத்து போகாத நிலைமை. ரெண்டாவது அதோடு கூட டிசப்ஷன். ஏன் அவர்கள் அவிசுவாசத்துக்கு இன்னொரு காரணம் என்ன, டிசப்ஷனாக்கா வஞ்சகம், ஏமாற்று காரியங்கள். அது 2 பேர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை வாசிக்கலாம். 2 Peter chapter 2 verse 3 first 3 verses. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. எனவே பொருளாசை உள்ளவர்களாக என்ன பண்ணுவாங்க, தந்திரமான வார்த்தைகளை பேசுவாங்க. இந்த பழைய ஏற்பாட்டினுடைய கொள்கையில் இந்த தசம பாகம் 1 வச்சா 2, 2 வச்சா 4, 4 வச்சா 8. அதனால் உனக்கு ஆசீர்வாதம் நல்லா வேணும்னாக்கா நீ நிறையா கொடுத்தீங்கன்னா நிறைய ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தந்திரமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. இந்த விசுவாசிகளுக்கு தேவனுடைய வேத சத்தியத்தை குறித்த அறிவு இல்லை. ஏன்னா ஆண்டவர் ஒரு முறை என்ன பண்ணுறாரு, தேவாலயத்தில் அந்த காணிக்கை பெட்டியில் ஜனங்கள் போடும்போது அங்கேருந்து பக்கத்தில் இருந்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கே பார்த்துட்டு சொல்கிறாரு, அதில் ஒரு ஏழை விதவை 2 காசு போட்டாள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் அந்த ஏழை விதவை அதிகமாக போட்டாள் என்று சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எண்ணிக்கையை வச்சு கொண்டு தான் இன்றைக்கி கணக்கு போடுறாங்க எல்லோரும்.
இது ஏன் அப்படி சொல்லணும்னா தந்திரமான வார்த்தை. இவர்கள் சில திட்டம் வச்சுருப்பாங்க, அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டினா தான் அதை வந்து செய்வாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னாக்கா அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் வாழ்க்கையில் சரியில்லைனாக்கா இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இப்படி தான் உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசைகள் அதிகமாக இன்றைக்கு பிசாசானவன் இவர்கள் மூலமாக, இந்த ஊழியர்கள் மூலமாக கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இச்சையினாலே உலகத்துக்கு உண்டாக கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் எவைகளினாலே இயேசுவையும் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமானமும் பெருக கடவுது என்று சொல்லி அங்கே என்ன பண்ணுகிறார், வேதத்தில் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அப்போ தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் விசுவாசித்து அந்த விசுவாசித்து கீழ்ப்படிஞ்சு போகும்பொழுது என்ன ஆகுனாக்கா தேவன் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். முதல் 2 வசனங்கள். 1 தீமோத்தேயு சாப்டர் 4 verse 1 and 2. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எனவே எங்கள் வாசிக்கும்போது டிசப்ஷன், எனவே வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடிய காரியங்கள் ஆவிகளுக்கு செய்யும் 2 காரியங்கள் வாசிக்கிறோம். பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பார்களாம், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் செவி கொடுப்பாங்களாம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நேரடியாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம், இந்த பைபிள் பற்றி படித்து கீழ்ப்படிஞ்சு போகிறதுலாம் இல்லை, நேரடியாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம், ஆண்டவரை என்னோட பேசும் அப்படி இப்படின் போது ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் வரும், புகை மாதிரி வந்து நிற்கும். புகை மாதிரி வந்து நின்னோன்னே இதுதான் ஆண்டவர், இதுதான் பிதா, இதுதான் இயேசு கிறிஸ்து, இதுதான் பரிசுத்த ஆவியானவர், புறாவை போல் வந்தார்னு புறா படத்தை போட்டுக்கிறது. இன்றைக்கி இயேசுவுக்கு சுருவம் வச்சாக்கா அது விக்கிர ஆராதனை, பரிசுத்த ஆவியானவருக்கு புறாவை போட்டால் அது வந்து விக்கிர ஆராதனை இல்லையா? இதெல்லாம் வந்து டிசெப்ஷன், இதெல்லாம் வஞ்சகம். ஏன்னா இவங்க ஒரு கொள்கையை நம்பிட்டாங்க, அதை வந்து யாரும் யோசிக்கிறது இல்லை, சரிதானா தப்பான்னு யோசிக்கிறதே இல்லை. அதனால் புறா படம் போட்டு அப்படி தேவன் எப்படி புறாவாக வருவார்? இல்லை பைபிள் இருக்குல்ல பிரதர், பைபிள் என்ன இருக்குது, அவர் ரூபம் கொண்டு புறாவை போல் இறங்கினார்னு இருக்குது. என்ன ரூபம் கொண்டாருன்னு இல்லை, இறங்கினது புறாவை போல் இறங்கின விதம் வந்து புறாவை போல். அந்த ரூபம் என்ன ரூபம்? காண முடியாத தெய்வம் ஏதோ ஒரு காணக்கூடிய ரூபத்தில் வந்து இறங்கினார் என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி சபைகள் எல்லாம் புறா படம் போட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்து வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றி ஒரு விக்கிரக ஆராதனையிலிருந்து இன்னொரு விக்கிரக ஆராதனைக்குள்ளே வந்து வஞ்சமாக்க நினைக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சில ஊழியர்கள் சொல்கிறாங்க, கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் இங்கே நிற்கிறதை நான் பார்க்கின்றேன். அவர் வந்து கர்த்தர் அவருக்கு முன்னாடி நிற்கிறத தான் பார்க்குறாரு. ஆனால் உண்மையான விசுவாசிக்கு கர்த்தர் உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் இல்லை. அதாங்க ஏன்னாக்கா அவங்க டிஸ்பிலீஃப். கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனம் அப்படி வாசிக்கிறோம். கொலோசியன் சாப்டர் 1 verses 27 and 28. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஏன் அந்த ஊழியக்காரர் போராடி பிரயாசப்படுகிறான்னாக்கா, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை விசுவாசத்தினாலே பெற்று கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, தந்திரமான வார்த்தைகள், வஞ்சகமான போதனைகள் இவைகளை கேட்டு என்ன பண்ணுறாங்க, விசுவாசத்தை விட்டு வழிவு போய் விடுகிறாங்க. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிக்கும் போது இந்த ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை சரியாக சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோணுகிற காரியங்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் சொல்லுகிற காரியம் இருக்கக்கூடாது, புதுசாக ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி எதையாச்சும் ஒன்று சத்தியத்திட்டு விலகும் பொழுது பிசாசு என்ன பண்ணுகிறான், அவர்களுக்கு தவறான காரியங்களை அவர்களுக்கு தூண்டுகிறான், அவர் ஏவுகிறான். அதை வந்து இவங்க சத்தியத்தை சொல்கிறாங்க, சத்தியம் என்று சொல்கிறார்கள், அதை நம்பிக்கொண்டு போவார்கள். அதுதான் டிசப்ஷன், வஞ்சகம். அதனாலே 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் அதே தான் சொல்கிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் சாப்டர் 11 verse 3 and 4. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. எனவே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வேறொரு இயேசு
பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறார், 1 Corinthians 2 என்ன சொல்கிறார், நான் உங்களிடத்தில் வந்தபொழுது இயேசுவை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வராமல் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றை உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். ஏன்னாக்கா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. அதில் பிரதான பாவி நான் என்று சொல்கிறார். அப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்து அற்புதம் செய்ததற்காக வரல, ஆண்டவர் வந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். அதுதான் பிரதானமான காரியம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி சிலுவையில் பாடுபட்டதே உலக பிரகாரமான சரீரப்பிரகாரமான நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கு என்று சொல்லி இன்றைக்கு முன்னிறுத்துகிறதை பார்க்கிறோம். உதாரணம் 1 Peter 2:24 வாசிக்கும்போது, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவத்தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள். உடனே அந்த கடைசி வார்த்தை எடுத்துக்கிறாங்க, அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள். உடனே என்ன பண்ணுறாங்க, பூமிக்குரிய தன்மை, மாம்ச சிந்தை, ஜனங்களுக்கு இவருக்கு பிரியமானது, ஜனங்களுக்கு பிரியமானது, குணம் வியாதியா வேதனையா, அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்று சொல்லிவிட்டு போயிடுறாங்க. ஜனங்களும் அதை நம்புகிறாங்க, அவங்களும் மோசம் போகிறாங்க, இவங்களும் மோசம் போகிறாங்க. அதான் இந்த நிலைமை. அந்த வசனத்தை வாசிக்கும் போது பாவம் அது ஆவிக்குரியது, நீதி அது ஆவிக்குரியது, செத்து நீதி கண்டு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய சரீரத்தில் தன்னுடைய பாவங்களை சுமந்தார், அது ஆவிக்குரியது. இது 3 காரியமே ஆவிக்குரியதாக இருக்கும்போது அந்த குணமானீர்கள்ன்ற வார்த்தை மட்டும் எப்படி வரும்? இது எப்படி பேதுரு இந்த வார்த்தைகளை எழுதுகிறார்? மேல் வீட்டறையில் இருக்கும்போது லூக்கா 22 மேல் வீட்டறையில் இருக்கும்பொழுது அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த ராத்திரியில் எல்லாரும் என்ன பண்ண இன்னும் இடரடைவீர்கள் அப்படி சொல்லும்போது பேதுரு சொல்ல, யார் விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அப்போ சொல்கிறாரு, சேவல் இன்றைக்கி 2 தடவை கூறுறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை என்னை மறுதளிப்ப, நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். இதே வார்த்தையை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20. Acts chapter 3 verses 19 and 20. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனந்திரும்பி குணப்படுங்கள். போதும். அப்போ உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படிக்கு மனம் திரும்பி குணப்படுங்கள் சொல்கிறார். இதே வார்த்தையை தான் 1 Peter 2:24 சொல்லும்போது சொல்கிறார், அவருடைய தழும்புகளினால் குணம். ஏன் தழும்புகளினாலே குணமானீங்கன்னு சொல்ல காரணம் என்ன? தழும்பு எப்போ வரும்? காயப்பட்டால் தழும்பு வரும். காயப்பட்டால் என்ன வரும்? காயப்பட்டால் ரத்தம் சிந்தும். ரத்தம் சிந்தினது எதற்காக? அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவினார். அந்த ரத்தத்தினால தான் நம்ம மீட்டு கொண்டார். இதை 1 Peter 1:18-19 வாசிக்கிறோம். உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அதனால் இயேசு நமக்காக கல்வாரியிலே அந்த இரத்தத்தை சிந்தி பாவத்தை கழுவி சுத்திகரித்து நாம் அவருடைய ஜீவனை, அந்த இரத்தத்திலிருந்து ஜீவனை கொடுத்தார். அது ஆத்மா உயிர்ப்பு அடைய இரத்தம் சிந்தினார், பாவங்களை கழுவ அதை கிரயமாக கொடுத்து நம்ம மீட்டு கொண்டார். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கும்போது என்ன பண்ணுறாங்க? பாடுகள் உபத்திரவங்கள் அவர்கள் சிதறப்பட்டு கிடக்கிறாங்க. அந்நியர்களும் பரதேசிகள் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக சில கள்ள போதர்கள், கபடமுள்ள வேலையாட்கள் என்ன பண்ணுறாங்க? அவருடைய வாழ்க்கையிலே தவறான காரியத்தை உபதேசிக்கிறார்கள். அந்த நாட்களிலே போதித்தை விட இந்த நாட்களில் ஏராளமான உபதேசங்கள், அது 8 திக்குன்னு சொல்ல மாதிரி எங்கே போனாலும் விதவிதமான கொள்கைகள். ஏன் இந்த மாதிரி நடக்குதுனாக்கா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அதாவது விசுவாச துரோகம் என்று சொல்லும்போது தேவன் சொல்லிய சத்தியத்தை விட்டு விலகி போவார்கள். இது 2 இடத்துல தான் அந்த விசுவாச துரோகம் என்ற வார்த்தை கிரேக்க பதத்தில் 2 இடத்துல வருகிறது. ஒன்று அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வருகிறது. Acts chapter 21 verse 21. புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். எனவே மோசேயை விட்டு பிரிந்து போகும்படிக்கு, அதாவது நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகி போகிறது தான் விசுவாச துரோகம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வார்த்தை தான் இன்றைக்கு சத்தியத்தை விட்டு கொஞ்சம் விலகினாக்க கதை முடிஞ்சிருச்சு. மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவாக மரண வழிகள்.
அதாவது ஒரு சர்க்கிளில் ஒரு வட்டத்தில் வந்து ஒரு புள்ளியிலேருந்து கோடுகள் போகிறது. அப்போ 360 டிகிரி வரும். அப்போ 360 கோடு. அந்த ஒவ்வொரு கோடும் ஒவ்வொருத்தருக்கு அது சரியானது என்று தெரியப்படும். ஏன்னா அந்த புள்ளியிலேருந்து தானே ஆரம்பிக்குது, இயேசுவிலிருந்து தானே சொல்கிறாங்க, பைபிள்லேருந்து தானே சொல்கிறாங்க என்று சொல்லி நினைக்கிறார்கள் ஒழிய அதனுடைய முடிவு எங்கே போகுதுன்னு யாருமே சிந்திக்கிறது இல்லை. ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பாருங்கள், முடிவு நல்லது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அது அவர்களுக்கு என்ன பண்ணுது, செவ்வையாய் தோன்றுது. ஆனால் அவைகள் முடிவோ மரண வழிகள். ஒரே ஒரு வழிதான் ஜீவனுக்கு போகிற மார்க்கம். அதை இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்போ என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கின்றன சொன்னார். அதனாலே அந்த நாட்களிலே பவுல் ஊழியம் செய்த நாட்கள் மாத்திரமல்ல, ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் மாத்திரமல்ல, இந்த நாட்களிலும் பிசாசான அநேக கள்ள ஊழியர்களையும் கள்ள போதர்களையும் என்ன பண்ணுறாங்க, எழுப்பி விடுகிறார். விசேஷமாக சிலுவையே மட்டுப்படுத்துகிறாங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 17, 18, 19 வாசிக்கிறோம் விதமாய். பிலிப்பியன் சாப்டர் 3 verses 17, 18 and 19. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அந்த பூமிக்கு அடுத்தவைகளை குறித்தே பேசுகிறார்கள். சரீரத்துக்கு கொடுத்த காரியங்களை தான் பேசுவார்கள். இம்மைக்குரிய காரியங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க வெளியே ஆன்மீக காரியங்களை பற்றி பேச மாட்டாங்க, நிச்சயத்தை குறித்து பேச மாட்டாங்க. ஏன்னா இவர்களுக்கு எல்லாருக்கும் கிட்ட பார்வை தான் இருக்க வழியே தூர பார்வை இல்லை. இதான் 2 பேதுரு எழுதும்போது எழுதுகிறார். எனவே கிட்ட பார்வை இல்லை, தூர பார்வை இருக்கணும். இதுதான் ஆதியில் வாழ்ந்த பிதாக்கள். அவர் தூரத்தில் கண்டு நம்பி அணைத்து கொண்டு தங்களை அந்நியர்களும் பரதேசின்னு சொல்லி அறிக்கிட்டு விசுவாசத்தோடு மரித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பேதுரு இது மோசை குறித்து வாசிக்கிறோம். அவன் இனிவரும் பலன் மேலே அவன் நோக்கமாக இருந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அசுவாரங்கள நகரத்துக்காக காத்திருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இதே தான் யோபை குறித்து வாசிக்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இந்த சொந்த கண்களால் பார்ப்பேன் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த விசுவாசம் நித்தியத்தின் மேலேயோ ஆவிக்குரிய காரியத்தில் அல்ல, பூமிக்கு எடுத்த காரியத்திலும் சரீரத்தை எடுத்த காரியத்தில் தான் போகிறார்கள். ஆகினாலே வசனத்தை சத்தியத்தை அவர் நம்புகிறதில்லை. வெறும் விசுவாசம் இருந்து பிரயோஜனம் இல்லை, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 8 verse 31 onwards. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எனவே மெய்யான விடுதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் கிடைக்குமே ஒழிய, சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால தான் கடைபிடிக்கிறதுனால தான் கிடைக்குமே ஒழிய, ஒரு சபையுடைய கொள்கைகளை போதனைகளை மற்றும் நாம் கடைபிடிப்பதனால் அல்ல. ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கிறோம், தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கின்றார். ஆனால் அவர்கள் இயேசு விசுவாசித்தாங்க, ஆனால் உபதேசங்கள் வெவ்வேறு. இன்றைக்கும் அதே நிலைமை தான். இயேசு விசுவாசிக்கிறாங்க, ஆனால் வெவ்வேறு கொள்கைகள். உண்மையான மெய்யான விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. மெய்யான விடுதலை கிடைக்கணுன்னா அவருடைய கொள்கையை நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சத்தியத்தை கடைபிடிச்சாகணும். இப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன்னு சொல்லி இதை சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட வந்து விளைப்பால் கிடைக்குன்னு ஊரில் இருக்க ஊழியர்கள்லாம் அவர்கிட்ட வந்தாக்கா விடுதலை கிடைக்கின்ற மாதிரி முன்னிறுத்துகிறார்கள். ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்தை அவங்களும் சொல்ல மாட்டாங்க, மற்றவர்களும் சொல்ல மாட்டாங்க. அதில் இயேசு சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவருடைய வசனம், அவருடைய சத்தியத்தை தான் விசுவாசிக்கணும். அவருடைய சத்தியம் தான் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, விசுவாசிட்டு வழிவி போவாங்க, டிஸ்பிலீஃப், அப்படியே அவிசுவாசம். ஏன்னா விசுவாசத்தை துவக்கினவர் ஆண்டவர், அதை முடிக்கப் போகிறார் ஆண்டவர்.
இடையிலே சத்தியத்தை நாம் விசுவாசித்து சத்தியத்திலே நாம் நிலைத்திருந்து விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஏன்னா மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஆகினால்தான் தான் இன்றைக்கு அநேக பேர் இடறி போவார்கள். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லி 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். முதல் காரியம் தே டிஸ்பிலீவ், தே ஸ்டம்பிள், அவர் இடறுகிறார்கள். காரணம் என்ன? அவருடைய அவிசுவாசம், அவநம்பிக்கை. 2வது காரியம் வாசிக்கும் பொழுது இடர்களுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையும் நான் சீயோனில் வைக்கிறேன். ஏன்னாக்கா வாசிக்கிறோம், அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள், அதுக்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஸோ அந்த ராக் ஆஃப் அஃபென்ஸ் அதுன்னு சொல்லும்போது அது எதுனாக்கா த டிஸ்ஒபீடியன்ஸ், அப்படி கீழ்ப்படியாமல் நிமித்தமாய் அவர்கள் இடறுகிறார்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 3 லாஸ்ட் 2 verses. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் அவிசுவாசம், அதாவது ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கல, மனிதனுடைய கொள்கைகளை விசுவாசிக்கிறாங்க, அல்லது தவறான ஊழியர்கள் சொல்லுகிற காரியம் விசுவாசிக்கிறாங்க, அதற்கு கீழ்ப்படுகிறாங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்க. அதனால் அந்த இடலுக்கான கல்லையும் தவறுக்கான கண்மலையும் நான் சீயோனிலே வைக்கிறேன். இன்றைக்கி சபையில் வைக்கிறாரு. சபையில் இன்றைக்கி நாம் யாரை நம்புகிறோம், யாரை விசுவாசிக்கிறோம், யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? என்ன ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றனன்றாரு. நாம் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோம்? எல்லாருமே சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ஸோ ஒரு கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான். கர்த்தர் கொடுத்த வார்த்தையா இல்லையா என்பதை வேதத்தை வச்சு தான் நான் தீர்மானம் பண்ண முடியும். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனப்படி வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 17 verse 11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதாவது அப்போஸ்தலர்கள் போதிப்பது மறைநூலுடன் ஒத்துள்ளதா? சொல்கிற வசனமெல்லாம் பைபிளில் நிச்சயமாக இருக்கும். யார் சொன்னாலும் எந்த உபதேசம், கள்ள உபதேசம் எதுவாக இருந்தாலும் ஒன்று ஒரே ஒரு வார்த்தையாக இருக்கும், அல்லது ஒரு ஃப்ரேஸ், சொற்றொடராக இருக்கும், ஒரு ஃப்ரேஸ் இருக்கும், இல்லாட்டி அதுக்கு விளக்கமே வித்தியாசமான ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. இது என்ன ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படியே நம்புகிறாங்களே ஒழிய அது வேதத்துக்கு ஒத்து வருமா? ஏன்னா வசனத்தில் வாசிகள் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதராது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும். நிறையா வசனங்கள் அப்படி தான். இப்போ இயேசு என்ன சொன்னார்? பிதாக்குவரன் பரிசுத்த ஆவி நாமத்தினா அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஆனால் அந்த பிதாக்குவரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இருக்கவே இருக்காது. கர்த்தரா இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, கர்த்தருடைய நாமத்திலே அப்படின்னு தான் இருக்கும். ஆகினாலே என்ன சொல்கிறாங்க? இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகம் போவேன், பிதாக்குவரன் பரிசுத்த ஞானஸ்தானம் எடுத்தாக்கா பரலோகத்துக்கு போக மாட்டேன். அதாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சுன்னா போக போகிறதில்ல, நாங்கள் சொல்ல போதனையை சொன்னால் தான் செய்வீங்க. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சரிப்பே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா பிலிப்பு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான்னு தான் இருக்கும்போது என்ன உச்சரிப்பு சொன்னால், என்ன வார்த்தை சொன்னாருன்னு இல்லை. இதுதான் இன்றைக்கி யோசிக்கிறது. அப்போ நாம் சொல்லுகிற உச்சரிப்பில் ஒருவனுடைய ரட்சிப்பு கிடையாது. நீ பிதாக்குமரன் பரிசுத்தன்னு சொன்னாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தில்னு சொன்னாலும் சரி, கர்த்தரா இயேசு நாமத்தில் சொன்னாலும் சரி, நாம் சொல்லுகிற உச்சரிப்பிலே ஒருவனுடைய ரட்சிப்பு கிடையாது. எடுக்கிறவனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஒருவனுக்கு ரட்சிப்பு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகைகளினால் உண்டாகாமல் கிருபையினாலே உண்டாயிற்றுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த தவறான போதனைகளை கேட்டு என்ன பண்ணுறாங்க? சத்தியத்தை விசுவாசியாமல் கீழ்ப்படியாமல் போய்விடுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு என்ன அநேக சபைகளிலே நடக்கின்ற காரியம். இது நடக்கும் என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் எச்சரிப்பாக எழுதிவிட்டார். விசுவாச துரோகம் முந்தினிடும் என்று எழுதிவிட்டார். அதற்கப்புறம் தான் அந்த கிறிஸ்து வர போகிறான். ஏன்னா சில உபதேசங்கள் இவங்களுக்கு கடினமாக இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாங்க, ஜனங்கள் இந்த காலத்தில் ரொம்ப சோதனைகளில், போராட்டங்கள், பிரச்சனைகளில் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை தவித்து கொண்டு அவர்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த நிலைமையில் சபைக்கு வராங்க. சபைக்கு வரும்போது அவங்கள உற்சாகப்படுத்தி தான் நம்ம சொல்லணும் ஒழிய, நீ இந்த மாதிரி எப்படி செய்கிற, அப்படி செய்கிற அப்படி சொல்லி அவர்களை குற்றப்படுத்தக்கூடாது அப்படி சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. கேட்க நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அவர்கள் இந்த பிரச்சனையில் வருகிறதே அவர் கீழ்ப்படியாமதுனால தான் வருதுன்றது உணர்ந்திருக்கணும். ஏன்னா கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கினை வரும். ஆனால் உற்சாகமாய் கர்த்தரை தொழுது கொண்டால் கர்த்தர் அதில் பிரியப்படுவாரா?
1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22-23 வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 15 verse 22 and 23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அதுதான் அந்த மாதிரி தான் சவுலுக்கு வந்துச்சு. கீழ்ப்படியாமல் போனதுனால வந்த வார்த்தை அதை சாமுவேல் சொல்கிறார். இதே தான் அந்த நாட்களிலே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சபையினுடைய கொள்கைக்கு கீழ்ப்படுகிறாங்க ஒழிய அது கீழ்ப்படுகிறது சத்தியமா என்று சொல்லி என்ன பண்ணுறதில்ல, நிதானித்து பார்க்கறது இல்லை, வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கறது இல்லை. இந்த மாதிரி ஆனால் நிறையா காரியங்கள் அதே மாதிரி தான். அவர் என்ன பண்ணால், இயேசு கிறிஸ்து அவர் அதை கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், இஸ் அ ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஆல் கிரியேஷன் சொல்லியிருக்கு. அப்போ உடனே என்ன சொல்கிறாங்க, அவரை தான் முதல்ல படைச்சார், அதுக்கப்புறம் தான் இயேசு கொண்டு எல்லாத்தையும் படைச்சாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இயேசு படைக்கப்பட்டவர் தான், இயேசு கடவுள் கிடையாதுன்னு துணிகரமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த வசனத்தை என்ன போட்டிருக்கு, எல்லாவற்றையும் மரித்தோரிலிருந்து எழுந்து முதல் பேர் அப்படின்னு இருக்கும். புரியுங்க, சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருன்னு இருக்கும். அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது முதலாவது இந்த உலகத்தில் தன்னை காண முடியாத தெய்வம் காணக்கூடியவராய் வெளிப்படுத்தினது தான் ஆண்டவராய் இயேசு. அதே தேவன் தான். அந்த தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார், படைக்கப்பட்ட தேவன் அல்ல. அப்படி 2 தேவன் இருக்க முடியாது. ஒன்றான மெய் தேவனாய் உம்மை நீர் அனுப்பினவராய் இயேசுவும் அறிவதே நித்திய ஜீவன் யோவான் 17:3 வாசிக்கிறோம். இதை சொல்லிட்டு என்ன பண்ணால், இயேசுவே சொல்லிட்டார், பிதா தான் ஒன்றான மெய் தெய்வம், ஆனால் இயேசு அனுப்பப்பட்டவர் தான், அது தெய்வம் இல்லை படைக்கப்பட்டவர் சொல்லி துணிகரமாக சொல்கிறாங்க. ஆனால் அதே 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆவது வசனத்தில் வாசிக்கும்போது இப்படி வாசிக்கிறோம். 1 John chapter 5 verse 20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போ யோவானில் வாசிக்கும்போது 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உண்மைன்னு பிதா சொல்கிறாரு, தன்னை அனுப்பப்பட்டவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவன்றாரு. அவர் என்ன தவறாவா சொல்லிட்டார்? தவறெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபொழுது சொன்ன வார்த்தையை அவர் அங்கே அவ்விதமாகவே ஆவியானுடைய ஏவுதலிலே சொல்லுகிறார். ஏன்னாக்கா தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அப்படின்னால அந்த வார்த்தையில் சொல்கிறார். ஆனால் இயேசு இன்றைக்கு உயிரோடு எழுந்து இன்றைக்கு தேவனுடைய வலது வாசத்தை வீற்றிருக்கிறார். அவர் தேவனாகவே இருக்கிறார். இன்றைக்கு இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவங்க ஒய் தே டிஸ்ஓபே, ஏன் டிஸ்ஓபீடியன்ஸ் கீழ்ப்படியாமல் ஏற்படுதுனாக்கா சரியாக புரிந்து கொள்ளுதல் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், செகண்ட் கம்மிங்கை பற்றி 2வது வருகை குறித்து சொல்லும் பொழுது, அந்த நாளையோ பிதா தவிர வேறு ஒருவரும் அறியார், குமாரனும் அறியார், தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியாருன்னு சொல்லிட்டாங்க. உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியர் என்ன பண்ணார், அது பிரிண்டிங் மிஸ்டேக்கு, அது குமாரன் அறிவியார் அப்படின்றாங்க. குமாரன் அறிவியார்ன்றது வார்த்தை அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அறியார்னாக்கா அறியார் தான். ஏன்னா அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை வெறுமையாக்கிட்டு வந்திருக்கிறார். அதனால் என்ன பண்ண, காலங்கள் எல்லாம் அவர் சொல்லுகிற காரணம் பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் அவர் சொன்னார் ஒழிய தாம் சுயமாய் ஒன்றும் சொல்லுகிறதில்லை செய்கிறது இல்லை என்று சொல்லி இயேசு சொல்லிவிட்டார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க 2000 வருஷமாக இயேசுவுக்கே தெரியாது எப்போ வருவோன்னு தெரியாதான். பிதா சொல்லுவாரா நீ போப்பா அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுவாராம். அதுக்கப்புறம் தான் இயேசு வருவாராம். அப்போ இயேசு அனுப்பப்பட்டவராக தானே பார்க்குறாங்க. இயேசு இன்ஃபீரியர், அதாவது பிதாவை விட கீழானவராக தானே பார்க்குறாங்க. ஆனால் வசனம் அப்படி இல்லையே. தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறவே. அப்போ என்னை ஏற்றுக்கொள்கிறேன், என்னை அனுப்பிற ஏற்றுக்கொள்கிறான், நான் பிதாவுக்குள்ளும் பிதா எனக்குள்ளும் இருக்க நீ அறியவில்லையா என்று சொல்கிறார். இதெல்லாம் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறதில்ல. சொன்னோன்னு அப்படியே வசனம் இருக்கா, ஆமாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. தே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்கிறார்கள். அந்த புரிந்து கொள்ளுகிற அந்த ஊழியர்கள் தவறாக புரிந்து கொண்டபடினாலே அந்த தவறான உபதேசத்தை அந்த மக்களை நம்புகிறாங்க. ஆனால் போய் என்ன பண்ணுறதில்ல, வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கறது இல்லை. இதான் இந்த நாளிலே அதிகமாக நடக்குது. இந்த நாட்களில் எல்லாரும் சொல்கிறாங்க ஆவியானவர் என்னோட பேசினார்னு தான் சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தால் ஆவியானவர் இப்படி தவறாக சொல்லுவாரா? யோசிக்கிறது இல்லை. அப்போ ஒரு வார்த்தை அல்லது இதோ உன் தாய், அதோ உன் தாயின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. இன்றைக்கி இதோ உன் தாயின் வசனம் இல்லை, அதோ உன் தாய் அதோ உன் மகன் தான் இருக்குது. இன்றைக்கி ஏதாச்சும் போட்டு இதோ உன் தாயின்னு சொல்லி போட்டுறாங்க. உடனே அதை நம்புகிறாங்க.
பரலோகத்தில் அப்பா அம்மா நாத்தனா ஓப்படியா குழந்தையெல்லாம் இருக்காது. புரியுங்களா? உலக உறவு உலகத்தோடு போயிடும். பரலோகத்தில் நித்திய உறவு தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் நினச்சி பார்க்குறதில்ல, யோசிக்கிறதில்ல, தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இது சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, பரலோகத்தில் போய் அவங்க நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறாங்க என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. மிராக்கிள் அற்புதம் நடக்குதா, உடனே நம்புகிறாங்க. இது கடைசி காலத்தில் இன்னும் அதிகமாக நடக்கும். 2 தெசலோனிக்க புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வசனம் வாசிப்போம். 2 தெசலோனிக்க சாப்டர் 2 verse 9, 10, 11 and 12. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். வாசனத்தை வாசிங்க. அப்போ தாய் இல்லாமல் எப்படி புள்ள வரும் கேட்குறாங்க கேள்வி. இன்றைக்கு பூமிக்குரியவன் பூமிக்குரிய தன்மை உள்ளவனாக இருந்து பூமிக்கு இடத்துல பேசுகிறான். இந்த உலகத்தில் தாய் இல்லாமல் குழந்தை பிறக்க போகிறதில்ல, வாசம் தான் இல்லைன்னு சொல்லலை. இயேசுவுக்கு தாயினாக்கா இயேசு கடவுள்னு சொல்கிறாங்க. கடவுளுக்கு எப்படி தாய் இருக்க முடியும்னு யோசிக்கிறது இல்லை. பிதா சர்வேஸ்வரனா சர்வேஸ்வரன், சுதன் சர்வேஸ்வரனா சர்வேஸ்வரன், இஸ்பிரிட் சார்ந்த சர்வேஸ்வரனா சர்வேஸ்வரன், 3 சர்வேஸ்வரனா இல்லை ஒரே சர்வேஸ்வரன். எப்படி ஆள்வைகளே 3 இருந்தாலும் திருத்துவத்தில் ஒருவராக இருக்கிறான்னு அவங்களே சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, மரியாதை இல்லாமல் இயேசு கிடையாதுன்றாங்க. ஆனால் சர்வேஸ்வரன் லட்சணம்னா என்னாக்கா அவர் தோக்கவும் முடிவும் கிடையாதுன்றாங்க. ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கிறது என்பதை அவர்கள் யோசிக்கிறது இல்லை. இது மாதிரி தான் ஒவ்வொரு சபைகளிலும் அவள் வித்தியாசமான கொள்கை. நீங்கள் ஞானசானம் பெற்றீங்க, திருமணமானவர்கள்ட்ட ஞானசானம் பெற்றீங்க, அது செல்லாது. நீங்கள் முழுகி ஞானசானம் எடுத்தாலும் கல்யாணம் பண்ணாதவர்கள்ட்ட ஞானசானம் எடுத்தால் தான் செல்லும். ஏன்னா நாங்கள் கற்புள்ளவர்கள். கற்புள்ளவர்கள்ன்றது கல்யாணம் பண்ணுறது கல்யாணம் பண்ணாததை வச்சு இல்லை. புரியுதுங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்களோ அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் பூமிக்குரிய ஒரு கண்ணோட்டத்தோடு பூமிக்குரிய வார்த்தைகளை வைத்து கொண்டு பூமிக்குரிய எண்ணங்களை மனிதர்கள் உள்ளங்களில் விதைக்கிறார்கள். அவர்களும் அந்த பூமிக்குரிய சிந்தையோடு கூட தான் என்ன பண்ணுறாங்க, அதை பார்க்குறாங்க. இதுதான் பேதுருவை பார்த்து இயேசு கடிந்து கொள்கிறார். நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனிதர்களுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். இப்போ இடரலுக்கு காரணம் என்ன? தேவனுக்கேற்ற ஆவிக்குரிய சிந்தையாக இருந்தாலும் தேவனுக்கேற்ற சிந்தை இருக்கணும். சத்தியத்தின்படி இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இவங்க தேவனுக்கேற்றதை சிந்திக்காமல் மனிதனுடைய கண்ணோட்டத்தோடு கூட சிந்திக்கிறது. உலகத்தில் யாராக இருந்தாலும் தாய்க்கு கீழ்ப்படுவாங்க, தாய் தகப்பனுக்கு. அப்படி இருந்தாலும் அவன் தகப்பனாக பாவிக்கப்பட்ட யோசிப்பும் இல்லை, பரலத்துக்கு கொண்டு போய் வச்சுருக்கான், அவரை விட்டுட்டாங்க. யோசிக்கிறது இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், தவறாக புரிந்து கொள்கிறதை நான் பார்க்கிறோம். நிறையா காரியங்கள் இப்படி பார்க்குறோம், தவறாக புரிந்து கொள்கிறது. கால் கழுவுறது, ஒருத்தர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒரு காலில் ஒரு கழுவு கூட சொல்லிட்டாரு. அதனால் என்ன பண்ணணும், கால் கழுவி தான் அப்புறம் எடுக்கணும். நல்லா இருக்கிறது, கழுவுறது தப்பு கிடையாது. ஆனால் அது சட்டமாக ஆண்டவர் கொண்டு வரல. யூதனுடைய பின்னணி, யூதனுடைய கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தின் பின்னணியிலே யார் விருந்து வைக்கிறார்களோ அந்த விருந்து வைக்கிறவர்கள் வருகிறவர்களுக்கு என்ன பண்ணணும், கால்களை கழுவ வேண்டும். இது ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவரும் போதுமான நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். அப்போ 3 கழுவுதலை குறித்து யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ இவர் என்ன பண்ணார், வருகிறவருடைய கால்களை இவர் கழுவ வேண்டியது அவசியம், அதனால் நான் கழுவுறேன் அப்படின்ட்டு மனத்தாழ்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். ஏன்னாக்கா அவங்களுக்குள்ளார ஒரு யார் பெரியவனுங்கிற ஒரு போட்டி வந்துருச்சு. அந்த போட்டி நிமித்தமாக என்ன பண்ணுறாங்க, வாக்குவாதம் உண்டாச்சு. அப்போ தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், எழுந்து சீலையை கழட்டி அவர் கட்டி கொண்டு அவள் கால்களை கழுவ துவக்கினார். மனத்தாழ்மையை அவர் கற்றுக் கொடுக்குறார். அதான் இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை, நான் இப்பொழுது செய்ததை நீ அறிந்துக்கிட்டாயா அப்படின்றார். அப்போ அறிந்து கொள்ளுதல் அவசியம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவே கூட தவறாக. அதே மாதிரி சிலுவையில் பட்ட உபதேசத்தில் அவர்கள் சிலுவையில் பாடுபட்டு மரித்தது நித்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, பாவியில் ரட்சிப்பதற்காக, சுகமாகிறதற்காக இல்லை. ஏன்னா உயிரோடு இருக்க நாட்களிலே ஆண்டவர் அற்புதம் செய்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 17ஆவது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அது ஏசாயாவில் சொல்லப்பட்டது. வாசிக்கலாம், மத்தேயு 8:17 வாசிங்க. மேத்யூ சாப்டர் 8 verse 17 onwards. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த வசனத்தை வாசிக்கிறாங்க. அதனால் அவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார்னாக்கா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி அவர் மேலே இறக்கப்பட்டு என்ன பண்ணுறார், அப்படி வியாதியெல்லாம் அவர்கள் விடுதலை ஆக்கி கொண்டு வருகிறது. அந்த பாரம் நீங்கிச்சுன்னா அவர்களுக்கு விடுதலை கிடைக்குது.
இதை போய் என்ன பண்ணுறாங்க, 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வருகிற காரியங்களிலே ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய ரீதியாக சிந்திக்காமல் சரீர பிரகாரமாக உலக பிரகாரமாக சிந்தித்து தழும்பலினாலே குணமாறுகள், இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாக புரிந்து கொள்ளுது. அடுத்த காரியத்தை வாசிக்கும் பொழுது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னால் மிஸ்பிஹேவியர்னாக்கா தவறான நடக்கைகள் இன்றைக்கு அந்த ஊழியர்களோ மற்றவர்களோ செய்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அதை பின்பற்றி போகிறார். இதுதான் 2 பேர் 2 என்ன சொல்கிறாரு, 2ஆவது வசனம் வாசிக்கலாம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இதுதான் அந்த கடைசி நாட்களில் நடக்கிற ஒரு காரியம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாத்திரமல்ல, மிஸ்பிஹேவியர், தவறான நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அதனால தான் 1 பிலிப்பியர் 3 என்ன சொல்கிறார், நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவருடைய மாதிரியாக நோக்குங்கள், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இதை இயேசு கிறிஸ்து ஒரு மெய்ப்பனும் ஆடுகளுக்குள்ள காரியத்தை குறித்து யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அது 2-3 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 10 verse 2 onwards. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினாலே அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்கிறார். எனவே இந்த நாட்களிலே அவருடைய சத்தத்தை நாம் அறிந்திருக்கணும், அவருக்கு செவி கொடுக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு பின் செல்ல வேண்டியது அவசியம். அதான் இயேசு சொல்ல, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 10:15 ஜான் சாப்டர் 10 verse 15 onwards. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். எனவே நான் என்னுடையவைகள் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அவர் என்னை அறிந்திருக்கிறார், அது தெரியும். நான் அவரை அறிந்திருக்கிறேனா? இதை நம்முடைய வாழ்க்கையில் நான் சிந்தித்து கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவாக இன்றைக்கி சொல்லுவாங்க, 130ஆம் சங்கீதத்தில் இருக்கிற சொல்லுவாங்க, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார், அவருடைய ஆவிக்கு மறைவான சிறுசு ஒன்றும் இல்லை, உலக தோற்றத்திற்கு முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தார். இப்படிலாம் சொல்லிவிட்டு அந்நிய பாஷை பேசினாக்கா தேவனோடு ரகசியம் பேசுகிறார். யார்கிட்ட ரகசியம் பேசுகிறது? நீ பேசுகிற ரகசியம் அவருக்கு மட்டும் பேசுகிறியா? யோசிக்கிறது இல்லை. என்னமோ யாருக்கு ஆண்டோட ரகசியம் பேசுகிறதுனால அவருக்கு பதில் கிடைக்கும். தவறான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மிஸ்பிஹேவியர், அதை எல்லோரும் ஒருத்தரை யாரை கடைபிடிச்சி அதை போனாங்கனாக்கா அதை அப்படியே இவர்களும் ஃபாலோ பண்ணி இவங்களும் அதை பின்பற்றி போகிறதை பார்க்குறோம். யாருக்கு யார் ரகசியம் சொல்கிறது? அவர் ஆவிக்கு மறைவான நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயின் கர்ப்பத்தில் உருவாகும்போது நீ தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே எனக்கு இன்னது தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்காருன்னு மற்ற 6:8 சொல்கிறாரு. இப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்கன்றது தெரியவே இல்லை. அதான் வஞ்சகம், அதான் பின்மாற்றம், அதான் இடறுதல், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறது. எதற்காக அந்த இடத்த வார்த்தை சொல்லியிருக்காரு, ஏன் சொல்கிறாரு, அதை அறிந்து கொள்கிறதும் இல்லை, அதுக்கு கீழ்ப்படுகிறதும் இல்லை. எது நம்மளுக்கு இப்போ ரொம்ப துணிகரமாக என்ன பண்ணுறாங்க, அது தூதருடைய பாஷையெல்லாம் பேசவே கூடாதுன்னு இருக்குது பைபிளில். 2 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இட் இஸ் நாட் பெர்மிட்டட் ஃபார் மேன் டு அட்டர். அது இப்படி தான் தூதர்கள் பேசினாங்கன்னு சொல்கிறதே தப்புன்னு சொல்லி அதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கறதே இல்லை. பவுலும் அந்த மாதிரி சொல்லவும் இல்லை. பவுல் தான் அதை எழுதுகிறார். ஏன்னா 3வது வானம் வரைக்கும் போனவர். இன்றைக்கி நம்ம ஊழியர்கள்லாம் பரலோகம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்களே, அதனால் இன்றைக்கி அவங்க போனேன்னு சொன்னோன்னே அதை நம்பி போய் இன்றைக்கி நம்பி இடறுகிறார்கள். வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அதிகமாக இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் டிஸ்பிஹேவியர், அப்போ மிஸ்பிஹேவியர் தவறான ஒரு நடக்கை நிமித்தமாக தான் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் மனிதனுடைய கொள்கைகளுக்கும் மனிதனுடைய போதனைகளுக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்து போகிறதை பார்க்கிறோம். அதனால் தான் மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்குது என்று ஏசாயா 29:13-14 வாசிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸ்டம்பிளிங் பிளாக் அண்ட் ராக் ஆஃப் அஃபென்ஸ், இடதலுக்கான கல்லும் தவறுதலுக்கான கண்மலையை நான் சீயோனில் வைக்கிறேன்னு சொல்கிறார். அவர் எதற்காக அவர்கள் இடறுவதற்கு காரணம் என்ன? அவருடைய அவிசுவாசம்.
அவள் கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டு வசனத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டது நிமித்தமாய் அவர் என்ன பண்ணுறாங்க? வசனத்தை விட்டு சத்தியத்தை விட்டு விலகி போகிறாங்க. சத்தியத்தை விட்டு விலகி போகிறவர்கள் ஆண்டவர் எச்சரிப்பார். எச்சரித்து கொண்டு தான் வருகிறார், எச்சரிப்பார். அவர்கள் எப்பொழுதும் வழிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்கிறார். எப்போதும் வழிவி போகிறாங்க. எத்தனையோ முறை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்து உனக்கும் ஒன்றும் இல்லை, மனதில்லை. பரிசுர உபதேசம் தான் பிடிக்குது, சதிசிர உபதேசம் தான் பிடிக்குது, ஏரோது உபதேசம் தான் பிடிக்குது. இயேசுன்ற உபதேசம் அந்த மக்களுக்கு பிடிக்கல. ஆயிரம் தான் இயேசுவை புறக்கணித்து சிலுவையில் ஆணையிட்டு கொண்டார்கள். இன்றைக்கு அதே மாதிரி தான். சத்தியத்தை அறிங்கிறது இல்லை, சத்தியத்தை விசுவாசிக்கிறது இல்லை. அந்தந்த கொள்கையை நம்பிக்கொண்டு அதன் மேலே போயிட்டாக்கா ஆண்டவருக்கு பிரியமாக நடந்துடும் என்று சொல்லி இன்றைக்கி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நீ தவறாக பிரசங்கம் பண்ணினா ஜனங்கள் தவறாக நம்புவாங்க, சரியாக பிரசங்கம் பண்ணால் சரியாக நம்புவார்கள். எனவே ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த கடைசி நாட்கள் வாழ்கிறோம். மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் மாத்திரமல்ல, ஆண்டோடைய சத்தியத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிதலும் அவசியமாக இருக்கிறது. அதனால தான் இடர்களுக்கான கல்லையும் தவறுதலான கண்மலையும் நான் சீயோனில் வைக்கிறேன். இன்றைக்கு சபைகளிலே ஆண்டவர் அதை வைக்கிறார். அதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றி கொள்ள ஆண்டவர் உதவி செய்யணும். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மீக ரட்சிப்பு, சரீர ரட்சிப்பு இல்லை, ஆத்மீக ரட்சிப்பை அடைகிறீர்கள். அந்த ஆத்ம ரட்சிப்பை அடைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, நான் சோத்திருக்கிறோம். இந்நாளிலே தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் வீட்டாரை ரட்சிப்பதற்கு பேழையை ஆயத்தம் பண்ணினான் என்று சொல்லி நான் பார்க்கும். அதுபோல் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொண்டு நாங்கள் வாழ ஆண்டவரை உதவி செய்யும்படி நான் வேண்டுகிறோம். உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.